தற்போது ஒரு அண்மைச் செய்தி. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உள்ளதாக பரப்பப்படும் செய்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று பாரத் பெட்ரோலியம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தேவையற்ற வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் பாரத் பெட்ரோலியம் தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என வதந்தி பரவி வரும் நிலையில் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு பாரத் பெட்ரோலியம் வேண்டுகோள் விதித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவில் போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. விநியோகச் சங்கிலிகள் வழக்கம் போல நடப்பதாகவும் பெட்ரோலியம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், தொடர்பான விவரம். மாலத்தி, ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க மோதல் காரணமாக இந்தியாவினுடைய பல பகுதிகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக பாரத் பெட்ரோலிய பங்குகள்ல பெட்ரோல் இல்லாமல் இருக்கிறது என சமூக வலைதளங்கள்ல பல செய்திகள் பரவி வரக்கூடிய நிலையில இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறது பாரத் பெட்ரோலியம் நிர்வாகம். மிக முக்கியமாக பாரத் பெட்ரோலியத்தை பொறுத்தவரையிலுமே நாடு முழுவதுமே பாரத் பெட்ரோலிய பங்குகள்ல போதிய அளவு பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்பு இருக்கிறது. எனவே வதந்தியான செய்திகளை பொதுமக்கள் யாரும் நம்பி கூடுதலான எரிபொருள்களை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு விளக்கத்தை தான் வழங்கியிருக்கிறார்கள். இது மட்டுமே இந்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கச்சா எண்ணெய் மற்றும் விமான எரிபொருள் உள்ளிட்டவை அனைத்துமே போதுமான அளவு இந்தியாவில் கையிருப்பில் இருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தையும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனமானது விடுத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு போலியான தகவல் பரவிய போது தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதுமே பல இடங்கள்ல பெட்ரோலை மக்கள் சேமிக்க தொடங்கி இருந்தார்கள். இருப்பினும் பெட்ரோல் பற்றாக்குறை எதுவுமே ஏற்படவில்லை என்பது பின் நாட்கள்ல தெரிய வந்தது. இந்த நிலையில கடந்த சில நாட்களாகவே பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என மீண்டும் போலியான செய்திகள் என்பது சமூக வலைதளங்கள்ல பரவி வரக்கூடிய நிலையிலே தற்போது பாரத் பெட்ரோலியமானது இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. மிக முக்கியமாக அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய விளக்கத்துல பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக வரக்கூடிய செய்திகள் போலியானது மற்றும் வதந்தி என்றும் இதனை மக்கள் நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டிருப்பதோடு இந்த வதந்திகளை எல்லாம் நம்பி கூடுதலான எரிபொருள்களை வாங்கி கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற ஒரு விளக்கத்தையும் வழங்கியிருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பாரத் பெட்ரோலிய பங்குகள் வழக்கமான செயல்பாடுகளில் இயங்கி வருவதாகவும், பாரத் பெட்ரோலியத்திடம் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருக்கிறது, பாரத் பெட்ரோலியம் மட்டுமின்றி மத்திய அரசினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக போதிய அளவு கச்சா எண்ணெய் மற்றும் விமான எரிபொருள் உள்ளிட்டவை எல்லாம் கையிருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். மாலத்தி, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என பாரத் பெட்ரோலியம் அளித்துள்ள விளக்கம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.